அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூடியூப் ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இதில் ஒரு பகுதியாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸும் கன்டினியூஸாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் சோஃபார் ஒரு 19 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 19 கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த பேசிக் பார்ட், தட் இஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து, தட் இஸ் பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், தென் வாட் இஸ் மென் பை கான்ஸ்டியூஷன், அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா philosophical பார்ட்னு சொல்லக்கூடிய preamble, then union territories and citizenship, fundamental rights, directive principles of state policy, fundamental duties. ஸோ இது எல்லாமே கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், யூனியன் அண்ட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்னு வரும்போது இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தென் சபார்டினேட் கோர்ட்ஸோட அதோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதோட அப்பாயின்மெண்ட், அதோட கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ரோல்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய கிளாஸஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை நீங்கள் இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா, பேசிக்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா கிளாஸ் 1ல இருந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு 20 to 25 hours ஆஃப் கிளாஸஸ். ஸோ மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு லேர்ன் திஸ் ஏரியாஸ். ஓகே, ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இது தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறங்க பட்சத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகே, ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் we adopted for an dual polity. So dual polity in sense there are two governments where in India. One is with respect to union government or central government. Another one is with respect to state government. Okay, so அப்படி இருக்கக்கூடிய ஒரு dual government setupல the relationship between them. Okay, so between யூனியன் அண்டு ஸ்டேட். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் one with respect to legislative functions between them. Okay, what is the relationship between the legislative functions, each having their own sphere of lawmaking capacity. Okay, with respect to union அப்படின்னு வரும்போது parliament have the legislative capacity to make law, as well as with respect to state legislature னு வரும்போது they are having their certain competency level. So both are defined. அதுதான் டீட்டெயிலாக நம்ம யூனியன் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது பார்லிமெண்ட்டாகவும், யூனியன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுன்னு வரும்போது அவங்க பாஸ் பண்ணக்கூடிய பில்ஸ் என்ன, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேர் தேர் கம்பிட்டன்சி லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஹேவிங் தேர் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஒரு லா மேக்கிங் கெப்பாசிட்டி மாதிரியே லா இம்ப்ளிமெண்டிங் அப்படின்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு டூ திஸ். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் அதர் எக்ஸிக்யூட்டிவ் சச்சஸ் பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு அங்கே பார்த்தோம். இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர்ஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் தனியாக பார்த்துருப்போம், லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தனியாக பார்த்துருப்போம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு வரும்போது அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இங்கே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு வரும்போது அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போது ஒரு டியூவல் பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற பட்சத்தில் இந்த 2 இன்ஸ்டிடியூஷனோட ரிலேஷன்ஷிப் இன் மேட்டர்ஸ் ஆஃப் சர்டன் ஏரியாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் இஸ் ஆன் லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ், another one is on administrative relationship or executive matters. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ பேசிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அன் இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணும்போது ஒரு நான் ஆல்ரெடி சொன்னது தான், தட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஃபார் அன் ஃபெடரல் செட்டப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன் சம்வேர் அண்ட் யூனிட்டரி சிஸ்டம் இன் சம்வேர், போத் ரெப்ரசன்டிங் அண்ட் குவாசி ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம தட் இஸ் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்க்கும் போதே பார்த்துருக்கோம். அது போக பேரலாக வேறு வேறு கிளாஸஸ் வரும்போது அங்கங்கே ரெஃபரல் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இந்த இந்தியன் பாலிட்டி, இந்த இந்தியன் பாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1 வச்சு நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. தட் இஸ் இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்தியா பாரத்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று,
இது கன்சிஸ்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் a union. Okay, so union of states-ங்கிறது collaboration or combination of various states தான் சொல்கிறோம். Okay, so இது டெலிபரேட்டாகவே they use the term such as union. Okay, so instead of யூனியன்னு சொல்கிறதுக்கு பதில் அங்கே ஃபெடரேஷன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை யூனிட்டரின்னு சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல they don't want to use that particular word. Okay, but by analyzing the various features in the constitution. Okay, so various features in the constitution and comparing the with other constitution. Okay, India established certain characters which related to the federal setups, and as well as Indian constitution exhibits another setup of unitary features. So அதை கம்பேர் பண்ணி தான் we come to a conclusion that India adopted for a quasi federal setup அப்படிங்கிறது சொன்னோம். ஓகே, அப்போது ஒரு ஃபெடரல் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டியூவல் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூவல் பாலிட்டி இஸ் நத்திங் பட் two governments were there. Okay, that is two-tier system. Union, state, even it includes three-tier system ஓட இருக்கலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற three-tierன்னு வரும்போது local self governments இருக்கு. Okay, அப்போ ஒரு two-tier system இருக்கு. That is two dual polity in sense, two dual governments. One is at the union at the center, another one is at the state level. Okay, so this one is considered to be a dual polity, where such a dual polity, each one having their own powers and functions. Okay, so யூனியன் இட்ஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட் ஹேவிங் இட்ஸ் ஓன் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ யூனியனுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்சி இருக்கு. ஓகே, சேம் வாய்ஸ் வர்ஸா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட்டுக்குமே தேர் ஹேவிங் தேர் ஓன் லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்சி அஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த இடத்துல தேர் ஹேவிங் டிவிஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட் இஸ் டிவிஷன் ஆஃப் பவர் இருக்குது. ஓகே, இது ரெண்டையும் தே ஆர் கோடிஃபைடு இன்டு ஒன் டாக்குமெண்ட் தட் சச் அ டாக்குமெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அ ரிட்டன் டாக்குமெண்ட்டு. ஒய் இட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் மீன்ஸ் நத்திங் பட் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் ஆர் கன்சிடர்ட் டு பி ஃபண்டமெண்டல் இன் நேச்சர். ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அண்ட் லா தான், லா புக்கு தான், பட் திஸ் லா இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபண்டமெண்டல் ஆர் சுப்ரீம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னா இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்குங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஆர் கயாஸ் ஆர் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் திஸ் டூ கவர்மெண்ட்ஸ் ஆர் வித்தின் திஸ் ஸ்டேட்ஸ் ஆர் இன் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன், ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ், இந்த டிஸ்பியூட்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு வி மஸ்ட் ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இதெல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபெடரேஷனுக்குன்னு எந்த விதமான யூனிஃபைடு டெஃபினேஷனும் கிடையாது. பட் கேரக்டர் ஆஃப் ஃபெடரேஷன் சொல்லும் போது தீஸ் 4 aspects ஆர் கன்சிடர்ட் டு பி அன் மெயின் aspects வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரேஷன். ஒரு ஸ்டேட்டை ஒரு ஃபெடரல்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, தட் இஸ் ஒரு கண்ட்ரியை ஒரு ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா இட் மஸ்ட் ஹாவ் டியூவல் பாலிட்டி. தட் இஸ் 2-tier சிஸ்டமோ இல்லை 3-tier சிஸ்டமோ இருக்கணும். யூனிட்டரி கவர்மெண்ட் மாதிரி சிங்கிளாக இருக்கக்கூடாது. தட் இஸ் ஒரே கவர்மெண்ட் தான் ஃபார் ஆல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போது ஒரு டியூவல் பாலிட்டி இருக்கான்னு கேட்டால் இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த டியூவல் பாலிட்டி ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரெண்டு தனித்தனியே செப்பரேட் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எஸ், தேர் ஹேவிங் அண்ட் டிவிஷன் ஆஃப் பவர். அண்ட் அட் த சேம் டைம் அது கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கா? எஸ், கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு ரிட்டன் கான்ஸ்டியூஷனில். அப்போ இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டூ ஆர்கன்ஸ் ஆர் வித்தின் லா மேக்கிங் கெப்பாசிட்டி இல்லை எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிசமில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுனாலோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கணும். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இன் சென்ஸ் நத்திங் பட் other two institutions will not influence at any cost on the judicial. ஓகே, ஸோ இது நம்ம இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஜுடிஷியரி பார்க்கும் போதே பார்த்தோம். தட் இஸ் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டு, அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ், அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட டென்யூர், தென் அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ரிமூவல் ப்ராசஸ், தென் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது with respect to judiciary in இந்தியாவுக்குள்ளே வரும்போது it is having an independent judiciary system தான். As well as we are having certain jurisdictions, that is Indian constitution established certain jurisdiction for the Supreme Court such as original jurisdiction, appellate jurisdiction, advisory jurisdiction, writ jurisdiction. இந்த மாதிரி jurisdictions establish பண்ணுறது மூலமாக we come to one conclusion that India adopted for an independent judicial system. அப்போது
இந்த 4 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, there is no doubt that the 4 characters are established in the Indian constitution. So அப்போ it means that இந்தியன் கான்ஸ்டியூஷன் as a ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதை தாண்டி we are establishing certain unitary features too. Unitary features அப்படின்னா in sense ஒரு சிங்கிள் கவர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான கேரக்டரும் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சச்சஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ யூஎஸோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தேர் ஹேவிங் டியூவல் சிட்டிசன்ஷிப். ஃபெடரல் சிட்டிசன்ஷிப் ஒன்று இருக்கும், அவங்களோட ப்ராவின்ஷியல் சிட்டிசன்ஷிப் ஒன்று இருக்கும். பட் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேவிங் ஆன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் த்ரூ அவுட் தி இந்தியா அக்ராஸ் எனி ஸ்டேட் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தான் ஒரே சிட்டிசன்ஷிப் தான். ஓகே, ஸோ இது ஒரு யூனிட்டரி ஃபீச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் நம்ம பார்க்கும்போது ஸோ ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி அன் ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். ஒய் இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அப்பாயிண்டட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் யூனியன். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், பட் தே ஆர் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வரும்போது தேர் ஆக்ஷன்ஸ் அண்டு functions are based on the dictations or any actions or any guidance from the side of union government. So central government கொடுக்கக்கூடியதோ இல்லை யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் ஆர் கைடன்ஸுக்கு தான் சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் கிரைசிஸ் வரும்போது, தட் இஸ் எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது தே ஷுட் ஃபங்க்ஷன் அக்கார்டிங்லி ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது இது ஒரு யூனிட்டரி கேரக்டராக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது. தென் நோ ரைட் டு செசீட் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நத்திங் பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்தளவுக்கு இந்தியா அஸ் அ நேஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அபவுட் கமிங் டுகெதர் ஃபெடரேஷன் ஆர் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தெர் ஆர் 2 ஃபெடரல் சிஸ்டம்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் கமிங் டுகெதர் ஃபெடரேஷன், அனதர் ஒன் இஸ் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஸோ கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஒரு 4 or 5 கண்ட்ரிஸ். ஓகே, 4 or 5 கண்ட்ரிஸ் அவங்க ஃபார் தயர் காமன் பெனிஃபிட் சம் ஆஃப் தி பவர்ஸை தே வில் சரண்டர் டு தி ஃபெடரல். அதாவது ஒரு ஃபெடரல் நேஷன், ஒரு ஃபெடரல் கண்ட்ரி அவங்கள டிக்ளேர் பண்ணிக்கிடுவாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு அந்த நேஷன்ஸ் என்னன்னு டிக்ளேர் பண்ணிக்கிடுவாங்கன்னா தே ட்ரீட்டட் டு பி ஆன் ப்ராவின்சஸ். ஸோ இந்த ப்ராவின்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காமனான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஃபெடரல் கிட்ட சரண்டர் பண்ணிடுவாங்க. லைக் டிஃபென்ஸு, காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா காமனாக ஒரு ஃபெடரல் நேஷன் கிட்ட சரண்டர் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் திங்ஸ் ரெஸ்ட் வித் தி ப்ராவின்சஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா யூஎஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ யூஎஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ப்ளஸ் ப்ராவின்ஷியல் சிஸ்டம் இருக்கும். ஈச் ஹேவிங் தேர் ஓன் லா மேக்கிங் கெப்பாசிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். பட் இந்த ப்ராவின்சஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பவரை ஒருங்கிணைத்துக்கிட்டாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்கள்ட்ட காமனாக கொடுத்துக்கிட்டு மிச்ச பவரை கொடுத்துட்டாங்க. தட் இஸ் அவங்க வச்சுருக்காங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராவின்சஸ் மட்டும் நான் இந்த ஃபெடரேஷன்லேருந்து விலகுறேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல ரைட் டு செசீட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ப்ராவின்ஸ்க்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டு இஃப் ஐ எம் நாட் வில்லிங் டு ஜாயின் டுகெதர் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னா தே ஹவ் ஆல் த ரைட் டு செசீட். ஓகே, ஸோ இதை தான் ரைட் டு செசீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபெடரல் செட்டப்பில் ஒரு கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் நேஷனாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த ப்ராவின்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் ஃபீஸிபிள். ஸோ இது யூஎஸ்எஸ்ஆரில் இருந்தது, டிஸ்இன்டகிரேஷன் ஆச்சு. ஓகே, ஆஃப்டர் கோல்டு வார். பட் வேர் அஸ் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன் அப்படின்னா ஃபார் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் தே கிரியேட் ஆன் dual polity system. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபார் தி ரெப்ரசன்டேஷன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாகாணமாக இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய லேண்டு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஒரு சிங்கிள் கவர்மெண்ட்னால மட்டும் ரூல் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி ஸ்டேட்டை என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தேர் கன்வீனியன்ஸ் தே டிஸ்இன்டகிரேட். ஓகே, ஸோ டிஸ்இன்டகிரேட் பண்ணாலும் அந்த ஸ்டேட்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செசீட் ஆக முடியாது. இன்சென்ஸ் அந்த ஸ்டேட்டு அந்த பர்சன் இண்டிவிஜுவல் தட் இஸ் அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ அதுதான் ரைட் டு செசீட் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் நாட் ஹேவிங் அண்ட் ரைட் டு செசீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ நோ ரைட் டு செசீட். ஸோ இங்கே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறது ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஓகே, அடுத்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எங்கே மட்டும்தான் பண்ண முடியும்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு
பார்லிமெண்ட் தான். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 368 அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வேர் ஹூ கேன் மேக் எனி அமெண்ட்மெண்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒன்லி பார்லிமெண்ட். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்போ கம்பேரிட்டிவ்லி இது ஒரு யூனிட்டரி ஃபீச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டல் லால யூ கேனாட் ஏபிள் டு மேக் எனி சேஞ்சஸ். அப்படிங்கும் போதே அந்த இடத்துல என்னன்னா ஒரு 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 லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது, அடுத்த லெவலுக்கு தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பார்க்குறோமோ தவிர ஈக்குவல் லெவலில் பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல யூனிட்டரி ஃபீச்சரை இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் வீட்டோ ஓவர் ஸ்டேட் பில். வீட்டோ ஓவர் ஸ்டேட் பில் இன் சென்ஸ் பிரசிடென்ட்டோட அசன்ட் இன் சர்டைன் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ கவர்னர் அண்டர் ஆர்டிகல் 200 கேன் ரெஃபர் ஆர்டிகல் 200 and 201 ரெஃபர் ஆர் ரெக்கமெண்ட் சர்டைன் பில்ஸ் டு தி பிரசிடென்ட் ஓகே ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லும் போது கவர்னர் அஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் ரெப்ரசன்டிங் தி யூனியன் கவர்மெண்ட் தான். ஓகே, அப்போது அந்த இடத்துல கவர்னர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பில்லை, அதுவும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கம்பிட்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பில்லை டு தி பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வெரி லெசர் தன் தி யூனியன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா இஸ் நாட் ஜாயின்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட். ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹோல்டிங் டுகெதர். ஸோ அப்போது அந்த இடத்துல ரைட் டு செசிட்ங்கிற ஒன்று கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னது தான். தட் இஸ் இந்தியா அடாப்டட் ஃபார் அன் ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன், நாட் கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன நமக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் தி சே ஓகே யூனிட்டரி ஸ்டேட் வித் சப்சிடரி ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இன் சென்ஸ் it for the administrative convenience தான். ஓகே, ஸோ ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூனிட்டரியாகவும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க முடியும், ட்ரூலி ஃபெடரலாகவும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க முடியும். பட் அன்னைக்கு அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறப்போ கான்ஸ்டியூஷன் மேக்கர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைம் பீரியடில் ஒரு ஸ்டேட் ரெண்டாக உடையுது ஃபார் தி ரீசன் ஆஃப் ரிலீஜியன். ஓகே, ஆன் தி அதர் சைடு காலிஸ்தான் டிமாண்ட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, சதர்ன் ஸ்டேட்ஸில் தனிநாடு கேட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் அவங்களும் தனியாக செசீட் ஆகி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரூ ஃபெடரல் சிஸ்டமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை தாண்டி சம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸையும் அதுக்குள்ளே இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 75 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போயும் இந்த கான்ஸ்டியூஷன் இது வரைக்கும் பெரிய லெவலில் ரீரைட் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் நடந்திருக்கோ தவிர ரீரைட் பண்ண கிடையாது. எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸில் தெர் ஆர் செக்ஷனல் டிமாண்ட் இருந்தாலும், செக்ஷனிஸ்ட் டிமாண்ட் இன் சென்ஸ் பிரித்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருந்தாலும் தொடர்ந்து இதோட ஃபங்க்ஷன்ஸை நடத்திக்கிட்டே போகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம்னு ஒன்று சொல்லலாம். அதர் தென் தட் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ரிஜிட் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியை வச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போது அதோட அப்சர்வேஷனில் நம்ம பார்க்கும்போது யூனிட்டரி ஸ்டேட் வித் சப்சிடரி ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ரேதர் தன் ஃபெடரல் ஸ்டேட் வித் சப்சிடரி யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ஸோ இது இந்த சப்சிடரி யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் யூனியனை விட ஸ்டேட் பவர்ஃபுல்லாக இருந்தால், ஸோ யூனியன் ஹேவிங் சப்சிடரி ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் வேர் ஸ்டேட் ஹேவிங் அண்ட் ரியல் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். ஆனால் ஆன் தி அதர் சைடு இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூனிட்டரி ஹேவிங் அண்ட் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், இங்கே சப்சிடரி ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா இந்த கேரக்டர்ஸை நீங்கள் போட்டு தான் ஒரு ஆன்சரை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஓகே நம்ம இது எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் குவாசி ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இன் சென்ஸ் முழுக்க ஃபெடரல்னு உங்களால் சொல்லிட முடியாது, முழுக்க யூனிட்டரியும்னு இது சொல்ல முடியாது, ரெண்டோட பிளெண்டாகவும் இது இருக்குது அப்படிங்கிறனால குவாசி ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய குவாசி ஃபெடரல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எது இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் இல்லாததுனால. நாட் ஓன்லி இட் எஸ்டாப்ளிஷ் குவாசி ஃபெடரல் ஸ்டேட் but it also established on cooperative federalism. So it was coined by Granville Estin, a famous constitutional interpreter. ஸோ இவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை நான் என்னென்னு வகைப்படுத்துகிறேன் அப்படின்னா இட் இஸ் அன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்கிறார் இந்தியன் பாலிட்டியன். இட் மீன்ஸ் வித்தவுட் கோஆப்ரேஷன் ஆஃப்
both union and state, such a governance is not possible. ஓகே, ஸோ ஒரு குட் கவர்னன்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது இஃப் யூனியனும் ஸ்டேட்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலைன்னா. ஸோ தட்ஸ் வை ஃப்ரம் த வெரி பேசிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் பீரியடில் அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமும் காம்படேட்டிவ் ஃபெடரலிசமும் தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாக எல்லா லெவல் ஆஃப் பிளாட்ஃபார்ம்லையும் உங்களால் பார்க்க முடியும். அப்போது ஒரு கோஆப்ரேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கா அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனாக பேசப்பட்ட விஷயங்கள் தான் பார்ட் 11 of the Constitution, where from Article 245 to 263, it speaks about the relationship between the Union and the states. ஓகே, ஸோ அப்போ பேசப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஒரு கோஆப்ரேஷன் இன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் தேவை அப்படிங்கிறத எங்கே முன் வச்சுருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒன்றா இருக்குது. அப்போது இதில் வெரி ஸ்பெசிஃபிக் 245 to 263 இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன் மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அஸ் வெல் அஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆல் அபவுட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது டெலிபரேட்லி லெஜிஸ்லேச்சர் ஏரியாஸை பற்றி தான் பேசுது. அப்படின்னா சர்டன் லெவல் ஆஃப் clarity, okay, was mentioned in the constitution with respect to what is the scope of parliament as well as what is the scope of legislature when it comes for on cooperation. Okay, so normala ஒரு டிஸ்கஷன் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். what is the legislative competency level of parliament as well as legislative competency level of state legislature அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேஷன் இன் சென்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வரும்போது வாட் இஸ் தேர் லெஜிஸ்லேட்டிவ் கம்பிடென்சி. ஸோ அதைத்தான் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் ஃப்ரம் ஆர்டிகல் 245 to 255 பேசுது. எக்ஸிக்யூட்டிவ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான் அது 256 to 261 பேசுகிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் ரிலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால அதை தனியாகவே ஒரு பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்டர் பார்ட் 12 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ பார்ட் 12 ஃப்ரம் ஆர்டிகல் 264 to 307 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி யூனியன் அண்டு சென்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸஸில் ரொம்ப முக்கியமான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் தி ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் லா மேக்கிங் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் த லா மேக்கிங் கெப்பாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதை தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் தி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, தென் another thing is about subjects. Subjects are nothing but union list, state list, concurrent list. அந்த ஏரியாஸில் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனியன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் இட். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு வேர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லா ஆன் இட். கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு both state as well as union can make law on it in case of any repugnancy, in sense any overriding in between union and state, which one is considered to be prevailed, that is union law, that is parliament make பண்ணக்கூடிய law தான் valid, state legislature make பண்ணக்கூடிய law invalid அப்படிங்கிறது அங்கே மீனிங். இன் சென்ஸ் ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் ரெண்டு பேர்த்துக்குமே லா மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்குது. பட் பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுறதுலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்ணுறதுலையும் ஏதான ஒரு முரண்பாடு வர பட்சத்தில் யாரோட லா ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட லா தான் ப்ரிவைல் ஆகும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா இட் இஸ் செட் டு பி நல் அண்ட் வாய்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். ஓகே, கான்ஸ்டியூஷன்லேயே அதை சொல்கிறாங்க. ஓகே, அதர் தென் தட் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் தென் தி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் எனக்கு எந்த விதமான ஒரு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் யார் லா மேக் பண்ண போகிறா அப்படிங்கிற விஷயங்களையும் எது பேசுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பேசுது. இதில் ஃபர்ஸ்ட் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் தி யூனியனை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம், தட் இஸ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் தி யூனியன் அப்படின்னு வரும்போது இட் கேன் மேக் லா ஆர் தட் இஸ் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இல்லை இவங்க மேக் பண்ணக்கூடிய ஆக்ட். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த்ரூஅவுட் தி ஹோல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ ஹோல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கு எது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மேக் பண்ணக்கூடிய லா அப்ளிகபிள் ஆகும். சர்டன் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, அது பின்னாடி என்னன்னு பார்த்துக்கலாம். வேறு பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லாவாக இருந்தாலும்
சில ஏரியாஸில் அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய லாவை எக்ஸிபிட் பண்ண முடியாது பிகாஸ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் இம்போஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகே, அதை தாண்டி ஆர்டிகல் 245 கிளாஸ் 2 சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வித்தின் தி ஹோல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் லிமிட்டேஷனோட இந்த லா முடிஞ்சிருமா அப்படின்னா அது இல்லை. ஓகே, இட் இஸ் ஹேவிங் அன் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வேர் இது மீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்கேஸ் எ பர்சன் ஹூ இஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இவர் வேற எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அதர் கண்ட்ரியில் இருந்தாலும் இந்தியாவில் மேக் பண்ணக்கூடிய லா யாருக்கு அப்ளிகபிள்னா இந்த ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் ரிசைடிங் அட் எனிவேர். ஓகே, அப்போ இட் இஸ் ஹேவிங் அன் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றதுக்கான காரணம் இதுதான். இன் சென்ஸ் இட்ஸ் லா அப்ளிகபிள் டு a person who is resident of India who is settled at anywhere in any other country. Okay, so our Indian subjects, ஸோ அவங்க வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இல்லை அவங்க வச்சிருக்கக்கூடிய மூவபிள் இம்மூவபிள் திங்ஸ் ஆர் தேர் ரைட்ஸ், இது எல்லாமே யாருக்கும் யாரோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னா ஒரு யூனியன் மேக் பண்ணக்கூடிய, தட் இஸ் பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லாக்குள்ளே தான் வரும். ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. சரி, இதே பட்சத்தில் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஸ்டேட் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஸோ ஸ்டேட்டோட தூரம் எவ்வளோ அப்படின்னா ஸ்டேட்டோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளவோ அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் கிடையாது. மேபி சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதோ ஒன்று அங்கே இருக்கும்போது அதுக்கு வேணால் லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் வேணால் இருக்கலாமோ தவிர, பட் கம்பேர் வித் பார்லிமெண்ட்டோட பார்க்கும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது வெரி லிமிட்டட் தான். பிகாஸ் இட்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் தி டெரிட்டரி வேர் தட் ஸ்டேட் கன்சர்ன்டு. ஓகே, அந்த ஸ்டேட்டோட கெப்பாசிட்டி எவ்வளவோ, டெரிட்டோரியல் கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் தமிழ்நாட்டோட எல்லை வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷன் ஆகாது, தட் இஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேஷனோட காம்பிடென்சி லெவல். ஓகே, ஸோ இப்போ அடுத்த விஷயங்களுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு சில ஏரியாஸில் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்படி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா கான்ஸ்டியூஷனே ஒரு சில ஏரியாஸ் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு வரும்போது யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ யூனியன் டெரிட்டரிஸில் ஒரு வேளை இதுவும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாக்குள்ளே தான் இருக்குது. யூனியன் டெரிட்டரி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான். பட் ஒரு லாவை பார்லிமெண்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லா யூனியன் டெரிட்டரியில் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட் என்னவா ஃபங்க்ஷன் ஆகிறாரு அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறாரு. ஓகே, ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும்போது தட் இஸ் அஸ் ரிகார்ட் சம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி சச் அஸ் அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப் ரெகுலேஷன் மேட் பை த பிரசிடென்ட் டு ஹாவ் த சேம் ஃபோர்ஸ் அஸ் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் சச் அ ரெகுலேஷன் மே ரிப்பில் ஆர் அமெண்ட் அ லா மேட் பை பார்லிமெண்ட் இன் ரிலேஷன் டு சச் டெரிட்டரி. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? ஒரு பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லாவை அமெண்ட் பண்ணுறதுக்கோ ரிப்பீல் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் லா இம்ப்ளிமெண்ட் ஆகிறத அப்ரூவ் பண்ணுறது யார் தான்? பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பிரசிடென்ட் ஓவர் ரைட் தி பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவுக்கு. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6 தான். ஸோ ஷெட்யூல் 5 பொறுத்தளவுக்கு ஓகே, ஸோ ஷெட்யூல் 5 பொறுத்தளவுக்கு கவர்னருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ஒரு லா அது ஐதர் பார்லிமெண்ட் லாவாக இருக்கட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லாவாகவும் இருக்கட்டும். ஓகே, எனி அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, த அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்ட் சச் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் may be barred or modified by the notification made by the governor of that concerned state. ஓகே, ஸோ கவர்னர் ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எனாக்ட் பண்ண லாவோ இல்லை ஒரு பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ண லாவோ அப்ளிகபிள் ஆகலாமா இல்லையா, இல்லை சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் கொண்டு வரலாமா இல்லையா, மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரலாமா இல்லையா அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பவர் யார் கொடுத்துருக்காங்க? டு தி கவர்னர். ஓகே, இந்த இடத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லாவோ பார்லிமெண்ட் லாவோ வேர் இட் ஓவர் ரைட் தி பவர் ஆஃப் தி தட் இஸ் executives such as governor can override power of these two things. Okay, so இது with respect to schedule 5ல. schedule 6 பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு நோட்
அடாப்டபிள் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு அசாம் கவர்னர். ஓகே, அதர் தன் தட் ஷெட்யூல் 6ல சொல்லக்கூடிய 3 ஸ்டேட்ஸ் சச்சஸ் மேகாலயா, மிசோரம் அண்ட் திரிபுரா. ஸோ இந்த 3 ஸ்டேட்லையும் பிரசிடென்ட் as regards the autonomous district or region in the Meghalaya in the schedule 6. So schedule 6ல வரக்கூடிய இந்த 4 ஸ்டேட் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ இந்த 4 ஸ்டேட்ல அசாமை பொறுத்தளவுக்கு கவர்னர் ஒரு லாவை மாடிஃபை பண்ண முடியும். அதர் தன் தட் மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம்ல இருக்கக்கூடிய அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸில், ஓகே, ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வேர் பிரசிடென்ட் கேன் override or modify the law enacted by the state legislature or parliament. So இது with respect to certain level of restrictions imposed against the legislative bodies such as president and parliament and state legislature. இது with respect to அந்த டெரிட்டோரியல்னு சொன்னாலும் certain level of restriction அங்கே இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆர்டிகல் 246ல இந்த கிளியர்லி டிமார்க்கேட் இன் சென்ஸ் கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா, வேர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லா. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட லா மேக்கிங் கெப்பாசிட்டி, அதிகார வரம்பு எவ்வளோ, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் லா மேக் பண்ணலாம், யூனியனை பொறுத்தளவுக்கு தட் இஸ் பார்லிமெண்ட்னால எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் லா மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், 2 பேரும் சேர்ந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம், இன்சென்ஸ் கன்கரண்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் லா மேக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அதில் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்டு சென்டர். ஓகே, யூனியன் அண்டு ஸ்டேட். அப்படி வரையில் ஷெட்யூல் 7 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 246 எதை எம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டை தான் பேசுது. ஓகே, ஸோ ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் இருந்த நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது யூனியன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 97 இருந்துச்சு, இப்போ அஸ் ஆஃப் நவ் 100 இருக்கு. ஓகே, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவு, ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 66 இருந்துச்சு. ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணி டு தி கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால இங்கே 61 இருந்தது, 66ல் இருந்து 61 குறையுது, இங்கே 47ல் இருந்தது 52 மாறுது. ஓகே, ஸோ இது ஆல் அபவுட் ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ரெசிடுவரி பவர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் வராத சப்ஜெக்ட்ஸ் ஏதாச்சும் ஃபியூச்சரில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெசிடுவரி பவரை ஹேண்டில் பண்ணுறது யாரோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் தான் ஆர்டிகல் 248 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதை சொல்லுது. ஓகே, ஸோ த வெஸ்டிங் பவர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஃபாலோ தி பிரசிடென்ட் ஆஃப் கனடா, இட் ரெஸ்ட் வித் யூனியன் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ கனடாவில் ரெசிடுவரி பவர் இட் ரெஸ்ட் வித் தி ஸ்டேட் தான். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் தான். யூஎஸ்ல இட் ரெஸ்ட் வித் ஸ்டேட். ஓகே, பட் நம்ம கனடாவோட கான்ஸ்டியூஷன் மாடல் எடுத்து சில இடத்துல அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே இன்டர்பிரட் பண்ணும்போது ரெசிடுவரி பவர்ஸை பொறுத்தளவுக்கு யார் இம்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கிட்ட தான் அந்த பவர் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். சரி, ஓகே, ஃபைன். இதை தாண்டி ஒருவேளை பார்லிமெண்ட்னால ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் லா மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, இன்சென்ஸ் இது வாட்டர் டைட் இன்சென்ஸ் அட் எனி சுச்சுவேஷன் அட் எனி காஸ் வேர் பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹாவ் த ரைட் டு மேக் எனி லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. தெர் ஆர் சர்டைன் கண்டிஷன்ஸ் வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி அங்கங்கே அந்த சப்சிடரி ஃபெடரல் ஃபீச்சர் வித் ஸ்ட்ராங் யூனிட்டரி ஃபீச்சர்னு சொல்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஸ்ட்ராங் ஸ்டேட் வர்சஸ் வீக்கர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஸ்டேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஸ்ட்ராங் யூனியன். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் சென்டர் வித் வீக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது வீக்கர் ஸ்டேட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சம்டைம்ஸ் பார்லிமெண்ட்னால என்ன வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்பிட்டன்சி லெவலில் இட் ஹாவ் த ரைட் டு மேக் லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் டூ. ஸோ அப்போ அது ஒவ்வொரு கண்டிஷன் சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் ஒரு 5 கண்டிஷன் மேஜராக இம்போஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் ராஜ்யசபா பாசஸ் ரெசல்யூஷன். ஸோ ராஜ்யசபா பாசஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போது, ஸோ ராஜ்யசபா வி ஆல் நோ தட் இட் ரெப்ரசன்ட் தி ஸ்டேட்ஸ். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் ராஜ்யசபா, if it passes a resolution, என்ன resolution? That is nothing but on the basis of national interest. Okay, on the basis of national interest where parliament should make law on the matter of state list. So Rajya Sabha as a council of states, if it want to make any law in the matters of state subjects by parliament on the grounds of national interest, is it possible and கேட்டா yes it is. ஓகே, அப்போ அதுக்கு தேவையான ரெக்வயர்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், தட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 தான் பேசுது. ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு ரெசல்யூஷனை ராஜ்யசபா பாஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் மூலமாக பார்லிமெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ண முடியும். அப்படி மேக் பண்ணக்கூடிய லா அதோட டியூரேஷன் ஏதாச்சும் இருக்கா? இல்லை ஒன்ஸ் லா மேக் பண்ணிட்டு அது கண்டினியூஸாக ப்ரொலாங்காக போய்கிட்டு இருக்குமான்னு கேட்டால் இல்லை, தர் இஸ் அன் டியூரேஷன் ஃபார் இட். அப்படி மேக் பண்ணக்கூடிய லா அதோட லைஃப் அப்படிங்கிறது எவ்வளோனா 1 year தான். ஓகே, ஸோ 1 yearக்கு அந்த சட்டம் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கும் எல்லா ஸ்டேட்லேயும். ஓகே, இன்கேஸ் அது ரெனியூவல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த ரெனியூவல் பண்ணிக்கிட்டே போகலாம். வருஷம் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே போகலாம். சப்போஸ் அந்த ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா, அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த ரெனியூவல் டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு தான் அந்த லா எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கலி சீஸ்டு டு பி எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு அந்த லா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்டினியூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லா அதோட முடிஞ்சிடும். ஓகே, இட் இஸ் டைலூட்டட். ஃபைன். இப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஸ்டேட் லாவை பார்லிமெண்ட்டுக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோமா? இனிமேல் அதுல இருந்து லா மேக் பண்ண முடியாதா? இந்த மீன் டைம் பார்லிமெண்ட் லா மேக் பண்ணிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நினைச்சா அந்த சப்ஜெக்ட்ஸ்ல லா மேக் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் இட் கேன் பி. ஓகே, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல லா மேக் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு கண்டிஷன், இட் ஷுட் நாட் ரெபக்னன்ட் வித் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ணலாம் லா, பட் அது எதை வயலேட் பண்ணக்கூடாது? பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லாவோட விஷயங்கள் ஃபியூச்சர்ஸாக வயலேட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்துல இது என்ன ஆகும்னா செல்லாமல் போகும். மற்றபடி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால அதே சப்ஜெக்ட்ஸில் லா மேக் பண்ண முடியும். அதுதான் கண்டிஷன்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா வேர் ராஜ்யசபா பாசஸ் அ ரெசல்யூஷன். ஓகே, ஸோ ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுதுன்னா அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது. ஓகே, அடுத்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது நம்ம அடுத்து எடுக்க தான் போகிறோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் 352 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, இதில் ஆர்டிகல் 250ல் இதில் லா மேக் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் எமர்ஜென்சிங்கிறது எந்த ஆர்டிகலில் இம்போஸ் பண்ண முடியும்னா ஆர்டிகல் 352 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் இட். ஆர்டிகல் 250 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஓகே ஹோல் இந்தியாவும் என்ன கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும்னா யூனிட்டரி கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய லாவை மேக் பண்ண முடியுமானா எஸ் இட் கேன் பி. ஓகே, ஸோ லாவை மேக் பண்ண முடியும். கண்டிப்பாக அது என்ன இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லாவை அவங்களால மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கு ஏதாச்சும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதோட முழு கம்பிட்டன்சி யார்கிட்ட இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்கு. இன்கேஸ் ஒருவேளை எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த லா எக்ஸிஸ்டிங்காக கன்டினியூ ஆகிக்கிட்டே போகுமா? ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லா அது தொடர்ந்து அது இம்ப்ளிமெண்டேஷன்லேயே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எப்போ எமர்ஜென்சி முடியுதோ அடுத்த 6 மாதத்தில் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா விதர் ஆயிரும், இன்சென்ஸ் சீஸ் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் லா கன்டினியூ பண்ணோம்னா அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட விருப்பம். பட் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸில் பார்லிமெண்ட் மேக் பண்ணலா அடுத்த 6 மாதம் எமர்ஜென்சி முடிஞ்சு 6 மாதத்தில் அதுவும் என்னவாயிரும்? சீஸ் ஆயிரும்.
ஓகே, சரி, ஓகே, ஃபைன். இப்போ இந்த கண்டிஷன்ல எமர்ஜென்சி இருக்கு. எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல லா மேக் பண்ணிட்டாங்க. அதே டைம் பீரியட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல லா மேக் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டா இங்கேயும் இருக்குதான். ஆனா என்ன ஆகக்கூடாது, இட் ஷுட் நாட் ரெபக்னன்ட் வித் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ லா மேக் பை தி பார்லிமெண்ட். ஸோ லா மேக் பார்லிமெண்ட் மேக் பண்ண லாவோட இது என்ன ஆகக்கூடாதுன்னா கிளாஷ் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா ஸ்டேட் மேக் பண்ணக்கூடிய லா இஸ் செட் டு பி நல் அண்ட் வாய்ட். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட். இந்த கண்டிஷனில் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஒன்று நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த மூணாவது கண்டிஷன், பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். வாட் டைப் ஆஃப் அக்ரிமெண்ட்? ஸோ அக்ரிமெண்ட் இஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இது இட் இஸ் நாட் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல பாஸ் பண்ண ரெசல்யூஷன். இந்த தேர்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வித்தின் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இருக்கு அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்டும் ஒரு ஒரு கன்க்ளூஷன், ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்து இந்த 4 ஸ்டேட்டும் காமனா ஒரு ரெசல்யூஷனை அவங்களோட ஸ்டேட் அசம்பிளியில வச்சு பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு வந்துருது அப்படின்னா டு தி பார்லிமெண்ட்டுக்கு வந்துருது. ஸோ அந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் லா மேக் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லா அப்ளிகபிள். அதர் ஸ்டேட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு அக்ரிமெண்ட் வருது யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஸ்டேட்ஸ்க்குள்ள ஒரு காமன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த காமன் அக்ரிமெண்ட் படி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட லா மேக்கிங் கெப்பாசிட்டி இந்த பர்டிகுலர் ஸ்டேட் லிஸ்ட் அதை யார்கிட்ட சரண்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி பார்லிமெண்ட் கிட்ட சரண்டர் பண்றாங்க. ஸோ அப்படி சரண்டர் பண்ணும்போது பார்லிமெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லா மேக்கிங் கெப்பாசிட்டி யாருக்கு வந்துருது, டு தி பார்லிமெண்ட்டுக்கு வந்துருது. ஓகே, ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனை இந்த ரெசல்யூஷனை நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி ரெக்வயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெக்வயர்டு அப்படின்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் தட் இட் ஷுட் ஃபர்ஸ்ட் கிளியர் திஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தட் இஸ் ஓகே. இந்த இடத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் எழுதிக்கிங்க. ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ரெசல்யூஷன் எந்தெந்த ஸ்டேட்லலாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த ஸ்டேட்ல மட்டும்தான் இது என்னவாகும், அப்ளிகபிள் ஆகும். சரி, ஓகே, இது பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஸ்டேட் ஏதாச்சும் ஒன்று இந்த ஒரு பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துக்கலாமா அப்படின்னா எஸ், வந்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ இதுக்கு முன்னாடி 2 கண்டிஷன் பார்த்தோம். இந்த 2 கண்டிஷன்லையும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் டியூரேஷனுக்கு அப்புறம் அது ரெனியூவல் ஆகலை அப்படின்னா அது சீஸ் டு பி ஆப்ரேட் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஸ்பேரலா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னாலையும் அந்த சப்ஜெக்ட்ல லா மேக் பண்ண முடியுமானா எஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் பார்த்தோம். இந்த தேர்ட் கண்டிஷன்ல பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் மூலமா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி யூ ஆர் சரண்டரிங் யுவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் டு தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கிட்ட என்ன கொடுத்துட்டீங்க, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டியை சரண்டர் பண்ணிட்டீங்க. இனி யார் நினைச்சா தான் அதை திருப்பி பேக் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்க முடியும்னா பிரசிடென்ட் நினைச்சா தான். ஓகே, ஸோ பிரசிடென்ட் நினைச்சா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல லா மேக் பண்ண முடியும். அப்படிங்கிற கெப்பாசிட்டி யாருக்கு திருப்பி கொடுக்க முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்க முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல அதுக்கப்புறம் லா மேக் பண்ண முடியாது. இட்ஸ் பவர் இஸ் ரெஸ்ட் வித் தி பார்லிமெண்ட் டு மேக் லா ஆன் தோஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது மூணாவது கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பை மீன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட். ஓகே, அடுத்த கண்டிஷன் டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்நேஷனல் லா. ஸோ இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் any treaties or agreements or MOUs are signed in between the two nations or in any multilateral forums such as UN, WTO, World Economic Forum, இல்லை பிரிக்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்கனாலோ இல்லை ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி 2 ஸ்டேட்ஸ் தட் இஸ் 2 நேஷன் சைன் பண்ணுறீங்கனாலோ அப்படி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற விதத்தில் அதனால ஆகக்கூடிய எனி சேஞ்சஸ் இன் தி லோக்கல் லா. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுக்கே ஒரு அக்ரிமெண்ட் நம்ம யூஎன்ல சைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லா மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இஃப் இட் வயலேட்ஸ் தி ஆர் இட் வில் ஓவர் ரைட் தி பவர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ அப்படி மேக் பண்ணக்கூடிய லா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அப்படி லா மேக் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட்
ஆனால் அதோட கம்பிட்டன்சியில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக அது மேக் பண்ணக்கூடிய லாவாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியும், ஓவர் ரைட் தி பவர் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஃப் ஆனால் டு என்ஃபோர்ஸ் தட் கன்சர்ன் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி பண்ண விஷயமா தான் அதை பார்க்கணும். தட் இஸ் ஆர்டிகல் 253 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல், தட் இஸ் டிக்ளரேஷன் ஆஃப் an emergency based on the violation of the constitution by state. ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356ல இருக்கும்போது, ஓகே, நடைமுறையில் இருக்கும்போது ஆர்டிகல் 356 மூலமாக பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் யார் லா மேக் பண்ண முடியும்னா பார்லிமெண்ட்னால லா மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்னவாகும், கன்னியூவாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஆப்ரேட்டிவாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த பிரசிடென்ட் ரூல் முடிஞ்சவும் அதுவும் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்போ திருப்பி ஒரு நியூ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த ரெசல்யூஷனை நல்லிஃபை பண்ணுறாங்கனாலோ, இல்லை அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்த அமெண்ட்மெண்ட் மேட் பை தி பார்லிமெண்ட்டை ஒரு ஓவர் ரூல் பண்ணி நல்ல நோய்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, இன்சென்ஸ் இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் லா மேக் பண்ணியிருந்தா பார்லிமெண்ட் அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் என்னவாகாதுன்னா திருப்பி ஃபர்தராக கன்டினியூ ஆகாது. ஓகே, ஸோ இந்த ஒரு 5 கண்டிஷன் சொல்கிறாங்க, வேரியஸ் கண்டிஷன்ஸ் வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கண்டிஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இவ்வளோ தான், இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். இவ்வளோ தான் அவங்க பேசியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் 2 பேர்த்துக்கு என்னன்னு பார்த்தோம். நார்மல் டைமில் யூனியன்னால, தட் இஸ் பார்லிமெண்ட்னால என்ன லா மேக் பண்ண முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால என்ன லா மேக் பண்ண முடியும்னு பார்த்தோம். இன்கேஸ் ஒரு 5 கண்டிஷன்ஸ் பார்த்தோம். தட் இஸ் ஒரு எமர்ஜென்சி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையோ, இல்லை ஒரு பிரசிடென்ட் ரூல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையோ, இல்லை ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லையோ, இல்லை ஒரு 2 or 3 or ஸ்டேட்ஸ் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸை சரண்டர் பண்ணுறது மூலமாகவோ, இல்லை ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்னாலேயோ ஒரு பார்லிமெண்ட்னால ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் லா மேக் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குமான்னு கேட்டால் எஸ், அதை கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டாக பேசுது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் தான். இன் சென்ஸ் இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டடாக டிஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது இந்த எக்ஸிக்யூட்டிவோட ஜூரிஸ்டிக்ஷனோட எக்ஸ்டென்ஷன் தான். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் தேர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இது எப்படி டிமார்க்கேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். இன் சென்ஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வரும்போது தோ தே ஆர் ஸ்டேட் ஆர் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ அது ஸ்டேட் ரெக்ரூட்டடாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்டடாக இருந்தாலும் சரி. பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும்போது 2 ஸ்கீமையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் அவர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி, அது டிரைவ் பண்ணுற அந்த அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பவர், ஓகே, அந்த பவர் அவர் எங்கேருந்து டிரைவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரம் தி சென்ட்ரல் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட் ஸ்கீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ண லால இருந்து அந்த அத்தாரிட்டியை டிரைவ் பண்ணிக்கிறாரு. ஒரு யூனியனோட ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த யூனியன் மேக் பண்ணக்கூடிய, பார்லிமெண்ட் மேக் பண்ணக்கூடிய லாவை இருந்து வரக்கூடிய பவரை டிரைவ் பண்ணி அது மூலமாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அப்போ இதில் எக்ஸிக்யூட்டிவோட ஒரு டிவிஷன் லைக் லெஜிஸ்லேச்சர் லெவலில் மாதிரி நம்மளால டிஃபைன் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கம்மியாக தான் இருக்குது. இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பார்லிமெண்ட்டுக்கு லா மேக் பண்ணுற கெப்பாசிட்டியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு லா மேக் பண்ணுற கெப்பாசிட்டியும் கிளியராக டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்படி எக்ஸிக்யூட்டிவ்க்கு எங்கேயாச்சுன்னு யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ரைட்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கிளியராக டிஃபைன் பண்ணி முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதோட வரையறை எவ்வளோ, தட் இஸ் அவங்களோட லிமிட் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டோட
லெஜிஸ்லேட்டிவ் கம்பிட்டன்சி லெவல் இருக்கோ அவ்வளோதான் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்கான எக்ஸிக்யூட்டிவ் கம்பிட்டன்சியும். ஓகே, இன் சென்ஸ் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அவரோட லாவை, தட் இஸ் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்ன் பர்சன் அவர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் அதுக்கான ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட எனாக்ட் பண்ணக்கூடிய லெஜிஸ்லேச்சர்ல இருந்து தான். ஓகே, அப்போ லெஜிஸ்லேச்சர் கம்பிட்டன்சி ஃபார் தி யூனியன் அண்டு ஸ்டேட் எவ்வளவோ அதுதான் ஒரு ஸ்டேட் எம்ப்ளாயோடையும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோடையும் எக்ஸிக்யூட்டிவ் கம்பிட்டன்சி லெவல். அவ்வளோதான். ஓகே, அப்போ லெஜிஸ்லேச்சரை வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எக்ஸிக்யூட்டிவோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால டிமார்க்கேட் பண்ண முடியும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பும் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். இன் சென்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி எவ்வளவோ ஒரு ஸ்டேட்டுக்கு அதுதான் அதோட எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியும், லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் எவ்வளவோ அதுதான் ஒரு யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டியும். ஓகே, ஸோ இதில் சர்டைன் ப்ரொவிஷன்ஸ்ல சம்வேர் ஓகே கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இங்கேயும் ஒரு அந்த குவாசி ஃபெடரல் சிஸ்டத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இன் சென்ஸ் நார்மல் டைம்ஸ்லையும் சம்வேர் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷன் ஆகணும்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. இன் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அப்போ எப்படி ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷனில் சொல்கிறாங்க இங்கேயும் ஒரு குவாசி ஃபெடரல் சிஸ்டத்தை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மல் டைம் அஸ் வெல் அஸ் இன் தி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஒரு சில கைடன்ஸ் அண்ட் டிரெக்ஷன்ஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த டிரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு யார் வர்றாங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வர்றாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய குரூப் 1 ஆஃபீஸரோ குரூப் 2 ஆஃபீஸரோ இல்லை குரூப் 4 ஆஃபீஸரோ எனி ஒன். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் அந்த டிரெக்ஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் வரும், இல்லை யூனியன் கவர்மெண்ட்லேருந்து தான் வரும். அந்த ஆக்ட் அண்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆகணுமோ தவிர ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸுக்கு அவங்க ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்போது சம் சேஞ்சஸ் இருக்கலாம், பட் அந்த டிரெக்ஷன் எங்கேருந்து தான் வரும், ஃப்ரம் தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ ஒரு ஸ்டேட் ஸ்கீமோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமோ இந்த ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதர் யூனியன் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோ. பட் அதுக்குன்னு ஒரு டிரெக்ஷன்ஸ் ஹாஸ் கிவன் ஃப்ரம் தி போத் யூனியன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போது ஒரு நார்மல் டைமில் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே டிக்டேட் பண்ணுறாங்க. இன்சென்ஸ் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஓகே டு என்ஷூர் டூ கம்ப்ளைண்ட்ஸ் வித் யூனியன் லா அண்ட் எக்ஸிஸ்டிங் லா விச் அப்ளிகபிள் இன் தி ஸ்டேட். ஓகே, ஒரு யூனியன் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவோ அவங்க எந்த டைரக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா யூனியன் என்ன டிக்டேட் பண்ணதோ ஸ்டேட் என்ன டிக்டேட் பண்ணதோ அதுதான். ஓகே, அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த எவ்ரி ஸ்டேட் ஷால் பி so exercised as to ensure compliance with the law made by the parliament and any existing law which apply in that state, and the executive power of the union shall extend to, இங்க நோட் பண்ணுங்க, union shall extend to giving of such direction to a state as may appear to the government of India to be necessary for that purpose. In sense ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைரக்ஷன் எங்கேருந்து வரலாம், ஃப்ரம் தி பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருந்தும் வரலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய கம்பிட்டன்சியில் அவங்க மேக் பண்ணக்கூடிய லால இருந்தும் வரலாம். இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கான டைரக்ஷன். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவாக அவர் இருந்தாலும் யூனியன் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை அந்த கன்சர்ன் பர்சன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது எது முன்வைக்குது அப்படின்னா ஆர்டிகல் 256 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பேசுது. ஓகே, அப்போ தோ அவர் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் பார்லிமெண்ட் ஒரு டைரக்ஷனை இம்போஸ் பண்ணால் அதை அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஓகே, இது இன்னும் நார்மல் டைம்ஸில். ஓகே, அதை தாண்டி இங்கே அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் எதோட ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியனோட ஓவர் ரைட் ஆகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல
யூனியன் ஹேவிங் an upper hand with respect to executive implementation compare with state. ஓகே, ஸோ ஸ்டேட் எந்த விதத்துலையும் ஒரு யூனியன் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணக்கூடாது, லா மேக் பண்ணக்கூடாது. இன்சென்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்து இன்கேஸ் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ஆஃப் நேஷனல் ஆர் மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ், இதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். ஓகே, அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்க வேண்டியது நார்மல் டைமில். அதே மாதிரி ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கண்டிஷனும் யார்கிட்ட இருக்கு, ஸ்டேட்டுக்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது தாண்டி எனி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி டைரக்ஷன், அதுதான் ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமோ ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமோ அவங்க கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். தோ ஹீ இஸ் அ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் அவர் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, இதெல்லாம் நார்மல் டைம்ஸில் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட், வேர் ஸ்டேட் கவர்மெண்ட் has to function or act in accordance with the any instructions given from the side of the parliament or central government. Okay, இது அதே மாதிரி. ஓகே, இதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இது வித்தின் தி பார்ட் 11க்குள்ள இல்லாட்டினாலும் அதர் ஏரியாஸ்ல இருந்து டிரைவ் பண்ற விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்சென்ஸ் அப்போ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நடந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த டைம் 1956 நடந்தப்போ அந்த டைம் பீரியட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பைஃபியூரிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி லிங்குவிஸ்டிக் பேசிஸ் நடந்துச்சு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல என்ன ஆகலாம், ஒரு மெஜாரிட்டி பீப்புள் அசன் மதர் டங் பேசக்கூடியவங்களா இருக்கலாம், ஒரு மைனாரிட்டி குரூப் அவங்களும் மதர் டங்க்கு தான் பேசுவாங்க, பட் அந்த ஸ்டேட்டோட ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் சம் பீப்புள்ஸ் ஹேவிங் அண்ட் மதர் டங் ஆஃப் தெலுங்கு, மலையாளம், கன்னடா இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த பர்சன்ஸுக்கு அவங்க மதர் டங்கில் பிரைமரி எஜுகேஷனை கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, பிரைமரி ஸ்கூல்ஸு, அந்த பிரைமரி ஸ்கூல்ஸில் மதர் டங்கா தெலுங்கோ கன்னடாவோ பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸை மேண்டேட் பண்ணது யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மேண்டேட் பண்ணுது. 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை இன்சர்ட் பண்றாங்க அண்டர் ஆர்டிகல் 350A. அதே மாதிரி ஹிந்தி லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கைடன்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் இம்போஸ்டு ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் ஆர் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப். ஓகே, அதை தாண்டி டு என்ஷூர் தி கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இஸ் கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, இதுதான் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர்னு சொல்லும் போது ஆர்டிகல் 356ல பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்ஸ் ஆகுது. இதில் எதோ ஒன்று நான் ஃபாலோ பண்ணலை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை நான் அப்சர்வ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியருங்கிற கண்டிஷனில் ஐதர் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணியோ இல்லை ஆர்டிகல் 365ல சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்லையோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் மேலே பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இது நார்மல் டைம்ஸில் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கண்டிஷன்ஸ் ஆஃப் இம்போசிங் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 ஆர் பிரசிடென்ட் ரூல் அண்டர் ஆர்டிகல் 356 ஆர் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 360. இந்த 3 கண்டிஷன்லையும் இதை நார்மல் சுச்சுவேஷன் சொல்ல முடியாது, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டே எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் தான் பேசுது. அப்படி பேசக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி டியூ டு ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்றதா இருந்தா, அப்போ அங்க இருக்கக்கூடிய மெம்பர் தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாரோட டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணணுமோ தவிர எனி மேட்டர்ஸ். ஓகே, ஸோ யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணணுமோ தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, தோ ஹீ இஸ் அன் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் ஒரு ஆர்டிகல் 352 இம்போஸ் பண்ண டைம் பீரியட் தட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்த டைம் பீரியட்ல அந்த கன்சர்ன் பர்சன் யார் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா யூனியன் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகணுமோ தவிர
ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனுக்கு ஃபங்க்ஷன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அதை கான்ஸ்டியூஷன் இம்போஸ் பண்ணது எங்க அப்படின்னா ஆர்டிகல் 352 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல பேசுது. அண்ட் ஆர்டிகல் 353ல அதை பத்தின ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் டு பி எக்ஸசைஸ் ரிலேட்டிங் டு எனி மேட்டர் வேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு டைரக்ட். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 352 அப்போ பண்ணக்கூடிய ஆக்ஷன். இதே இது இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூலுக்கான கண்டிஷன் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். இன் கேஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எனி ஆக்ஷன்ஸ் இஃப் இட் வயலேட்ஸ் எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர் அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆர் கான்ஸ்டியூஷனல் மெஷினரியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த சைட் ஆஃப் கவர்னர் ஆர் president itself, he can take over the state government. Okay, so government-ஓட powers and functions டேக் ஓவர் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அதாவது இன்சென்ஸ் அங்க இருக்கக்கூடிய பர்டிகுலர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் சஸ்பெண்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த பர்சன்ஸை டிஸ்மிஸ் பண்றதுக்கோ இல்ல அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை டிசால்வ் பண்றதுக்கோ ரைட்ஸ் டு தி பிரசிடென்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா ஆர்டிகல் 356 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருந்து வருது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஓகே, அப்போ அந்த பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ண டைம் பீரியட்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அந்த கன்சர்ன் எக்ஸிக்யூட்டிவ் தோ ஹி இஸ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் ஹி ஹாஸ் டு ஃபாலோ தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் கைடன்ஸ் ஆர் டைரக்ஷன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ இல்லை யூனியன் கவர்மெண்ட் இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தான் டிக்டேட் பண்ணுது ஆர்டிகல் 356 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, ஆர்எல்ஸ் 365ல கான்ஸ்டியூஷன் மிஷினரின்னு ஃபீல் பண்ணா அப்பையும் 356 டிரைவ் பண்ணி பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா டு தி பிரசிடென்ட் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யாரோட டைரக்ஷன்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா யூனியனோட டைரக்ஷன்ல தான் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் பேசுது. ஓகே, அடுத்து ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 360ல எப்படி ஒரு நேஷனல் எமர்ஜென்சி மாதிரியோ ஒரு பிரசிடென்ட் ரூல் மாதிரியோ ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இப்போ கெனான்ஸ் ஆஃப் எக்ஸ்செக்கர்னு சொல்லுவோம். இன்சென்ஸ் ஒரு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனோ இல்லை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்டையர் பப்ளிக் எக்ஸ்செக்கர் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா இப்போ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். இது நார்மல் டைமில். இதே மாதிரி தான் கேரளா ஹேவிங் தேர் கன்சாலிடேட் ஃபண்டு, ஆந்திரா ஹேவிங் தேர் கன்சாலிடேட் ஃபண்டு எல்லாருமே. இன்கேஸ் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டல் கெனான்ஸ் ஆஃப் எக்ஸ்செக்கர் இன்சென்ஸ் டோட்டல் இந்தியாவோட மொத்த கருவறை எக்ஸ்செக்கரும் அதோட பணமும் யாரோட அத்தாரிட்டி கீழே போயிடும் அப்படின்னா டு தி சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டிகிட்ட போயிடும். இது வரைக்கும் இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 360 டைம் பீரியட்ல இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இம்போஸ் பண்ணா என்டையர் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டி யார் கையில் போயிடும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸையும் ரெடியூஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் தோ ஹி இஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸையும் ரெடியூஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. இது வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றது. ஓகே, ஸோ நார்மல் டைம்ஸ் பார்த்துட்டோம், அதே மாதிரி எமர்ஜென்சி டைம் பீரியட் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த இடையில இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இதை மட்டும் நான் எடுத்துட்டேன். அடுத்து வரக்கூடிய சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணான்னு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணான்னு. ஆர்டிகல் 262 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இட் டிஸ்கஸ் அபவுட் தி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி டூ ஸ்டேட்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர்ஸ். ஓகே, ஸோ 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் ஆறு இருந்தால் அதில் வரக்கூடிய டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா டு தி பார்லிமெண்ட்டு தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட் ஃபார் தி அட்ஜுடிகேஷன் ஆஃப் எனி டிஸ்பியூட் ஆர் கம்ப்ளைண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த யூஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் தி வாட்டர்ஸ் ஆஃப் ஆர் இன் எனி இன்டர்ஸ்டேட் ரிவர் ஆர் ரிவர் வேலி. ஓகே, ஸோ 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆற்றுல இருந்து வரக்கூடிய வாட்டரை யூஸ் பண்ணுறதோ இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் பிட்வீன் தி 2 ஸ்டேட் ஆர் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ் வருதுங்கிற பட்சத்தில்
அப்போ அதை சால்வ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் மெக்கானிசம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அதிகாரம் யாரு கொடுத்துருக்காங்க? டு தி பார்லிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல இன்கேஸ் ஜுடிஷியரி தலையிட முடியுமான்னு கேட்டா முடியாது அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனே சொல்லுது. இன் சென்ஸ் நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் இன் திஸ் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன்ல எங்கேயான்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஓகே, பார்லிமெண்ட் மே பை லா ப்ரொவைட் தட் நெய்தர் த சுப்ரீம் கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட் ஷால் எக்ஸசைஸ் ஜூரிஸ்டிக்ஷன் in respect of such dispute or complaint as is referred to in class 1. In case class 1ல dispute சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த விஷயத்துல யார் தலையிட முடியாது, சுப்ரீம் கோர்ட்டோ எனி அதர் கோர்ட்டோ அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்காக தலையிட முடியாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 262ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ இதுக்காக ஒரு டிஸ்பியூட் பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அது யார் தான் பண்ண முடியும்? பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்னு சொன்ன போனா காவேரி வாட்டர் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லி 2007ல ஒரு ட்ரிபுனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018ல சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷனோட, என்னடா சுப்ரீம் கோர்ட் இங்கே தலையிடாதுன்னு சொன்னோம், தலையிடுறது அப்படின்னு சொன்னா வேற பெட்டிஷன்ஸ் மூலமா அதை ரீச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த 262 மூலமா போகல, வேற பெட்டிஷன்ஸ் மூலமா ரீச் பண்ணது. ஸோ அப்படி போகும்போது காவேரி டிஸ்பியூட் ட்ரிபுனலோ இல்லை காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோ, இந்த அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணது யாருன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் இன் 2018ல. ஸோ இதெல்லாம் இப்போ டீட்டெயில்டாக நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகே, ஸோ 2018ல இந்த மாதிரி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி யூனியன் அண்டு ஸ்டேட் இன் மேட்டர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். பேரலாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதோட நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுலேயும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இன் எனி டேர்ம்ஸ் ஒரு லா ஆர் எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் ப்ரிவைல் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல யாரோடது சப்ஸ்டான்ஷியேட் ஆகி நிற்கிது அப்படின்னா பார்லிமெண்ட்டோ இல்லை யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கொண்டு வரக்கூடிய டைரக்ஷன்ஸோ தான் நிற்கிது. இதுதான் ஓவராலாக நம்ம ஃபைனல் அப்சர்வேஷனில் கிடைச்சது. அப்போ இது மூலமாக நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் சென்டர் வித் வீக் ஸ்டேட். ஓகே, அப்போது இந்த இடத்துல என்னன்னா ஒரு சப்சிடரி ஃபெடரல் ஃபீச்சர் தான் இருக்கோ தவிர ஒரு ஸ்ட்ராங் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது. ஸோ குவாசி ஃபெடரல் ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஆனாலும் அது கோஆப்ரேஷனாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஷுட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொசீஜர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். தட் இஸ் லெவல் ஆஃப் லீகாலிட்டியை ஃபாலோ பண்ண வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும் போத் சென்டர் அண்டு ஸ்டேட். அப்படி இருந்தால் தான் இது ஒரு ஹார்மோனியஸாக ஃபங்க்ஷன் ஆகும், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷனாக வச்சுக்கிட்டு இந்த ஒரு 2 டாப்பிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. பிகாஸ் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு ஒன்று வருது பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் யூனியன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ நிறைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், பட்ஜெட் வரலை, ஜிஎஸ்டியிலேருந்து ஃபண்டு வரலை, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் பேச போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஹோப் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் ஃபினான்ஸ் மேட்டர்ஸை பற்றி பேசலாம். இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.